அமைதியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு கோவை அனன்யாசின் நன்னானானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day. இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்குமே நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே சரிவுல தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 218 பாயிண்ட் சரிஞ்சு 24,795 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 638 பாயிண்ட் சரிஞ்சு 81,050 முடிஞ்சிருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சிபி. எஸ் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி சார். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் மீண்டும் அதே மாதிரி தான், ரெண்டுமே ரெட் இருக்கு சார், நிஃப்டி சென்செக்ஸ். ஆமா, ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான். நீங்க நினைச்ச அளவுக்கு கீழே போயிருக்கா இல்ல ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கா சார்? இல்ல, ஐ திங்க் ஓரளவு எதிர்பார்த்த லைன்ஸ்ல தான் இருக்கு. ஏன்னா 3வது நாளாக தொடர்ந்து பங்குச்சந்தை இறங்குகிறது. இன்ஃபேக்ட் போன வாரம் முழுக்க இறக்கம் தான், பட் கணிசமான இறக்கம்ங்கிறது சென்ற வாரம் வியாழன் என்றும் வெள்ளி என்றும் அதற்கு பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட 6வது நாள்னு சொல்லலாம் தொடர் இறக்கத்துல. இதுல இன்னைக்கு ஒரு சென்செக்ஸ் 600 புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்கு. அதே மாதிரி நிப்டி ஒரு 200 புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்கு. இருந்தால் கூட 2 நாட்கள் சனி ஞாயிறு விடுமுறைக்கு பிறகு எல்லாத்தையும் தீர ஆராய்ந்து முடிவெடுத்து செயல்படுவதற்கான காலகட்டத்தோடு மார்ஜின் கால்ஸ் எல்லாம் இருந்தா அதற்கு பணத்தை தயார் செய்து கொண்டு வருவதற்கான காலக்கெடுவோடு தான் இன்னைக்கு சந்தை துவங்கியது. சோ அப்படிப்பட்ட சந்தையிலேயே இன்றைக்கு சந்தை துவக்கத்துல இருந்து தொடர் இறக்கத்துல தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 7 பங்குகள் மட்டும்தான் அட்வான்ஸ் ஆயிருக்கு. பாக்கி எல்லா பங்குகளுமே வீழ்ச்சியை நோக்கி தான் போயிருக்குது. நிப்டி எடுத்துக்கிட்டாலுமே 10 பங்குகள் மட்டுமே அதிகரிச்சிருக்கு விலை. 40 பங்குகள் விலை இறக்கத்துலதான் முடிவடைஞ்சிருக்கத பார்க்க முடிகிறது. இல்ல, அந்த 10 பங்குல எந்த பங்கு சார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு? அந்த 10 பங்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ட்ரெண்ட், மஹிந்திரா, பாரதி ஏர்டெல், ஐடிசி, பஜாஜ் பைனான்ஸ், அதே மாதிரி இந்த நிறுவனங்கள் தான் மெயினா பாத்தீங்கன்னா அதுல டெக் நிறுவனங்கள், குறிப்பாக டெக்னாலஜி ஐடி துறையில இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, இந்த பங்குகள் இன்னைக்கு ஒரு சின்ன விலையேற்றம், பெருசா சொல்ல முடியாது, ஒரு 1% கிட்ட இன்னைக்கு விலை அதிகரித்திருந்தது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? ஐடி முறை இன்னைக்கு ஏறினதுக்கு காரணம் குறிப்பிடத்தக்க காரணம் இல்ல. ஒன்று, இந்த விலையேற்றம்ங்கிறது மிக குறைவான ஏற்றம். அந்த குறியீடே கிட்டத்தட்ட 0.5% மட்டும்தான் ஏறி இருக்கு. இது தொடர் இறக்கத்துல இருந்த இதற்கு முன்பு பாத்தீங்கன்னாலே ஒரு தொடர் இறக்கத்துல இருந்த ஒரு குறியீடு அது ஐடி தகவல் தொழில்நுட்பம் போன வாரம். அதனால ஒரு சின்ன ஒரு ஏற்றம்ங்கிறது இன்னைக்கு பார்த்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி ஒஸ்டானதுல இது சார் ரொம்ப ஒஸ்டா இன்னைக்கு இதா இருக்கு 40 பங்குகள்ல நிப்டில. பங்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு அதானி போர்ட்ஸ் 4% இறங்கி இருந்தது நிப்டியை பொறுத்த வரைக்கும். அதற்கு பிறகு 3%க்கு மேல நிறைய பங்குகள், குறிப்பாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், கோல் இண்டியா, என்டிபிசி, அதே மாதிரி சென்செக்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஏசியன் பெயிண்ட்ஸ், என்டிபிசி, பவர் கிரிட், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த மாதிரி வங்கித்துறை சார்ந்த பங்குகள். அதே மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ்ல டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹிண்டால்கோ, இது எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. இதே ட்ரெண்ட் தொடருமாங்க சார்? என்ன கணிக்கிறாங்க? அப்படித்தான் தெரியுது. ஏன்னா 3 நாட்கள் தொடர்ந்து கணிசமான இறக்கத்தில் சந்தை முடிந்திருக்கு. அதனால நாளை அல்லது நாளை மறுநாள் ஒரு பவுன்ஸ் பேக்னு சொல்லுவோம். நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்றது. அது மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம்னா, சர்வதேச சந்தைகள் எதுவுமே கணிசமான இறக்கம் இல்லை. இன்னைக்கு பார்த்தோம்னா சொல்ல போனால் ஆசிய பங்கு சந்தைகள்ல நிக்கை குறியீடு 2% ஏறி இருக்கு. அதே மாதிரி ஐரோப்பிய பங்கு சந்தைகள்ல புட்சி கூட ஏறி இருக்கு. ஹாங்செங் ஏறி இருக்கு. சோ இதெல்லாம் ஏறி இருக்கும் பொழுது இந்தியாவுடைய இந்த கரெக்ஷன்ங்கிறது ஒரு வாரமாகவே ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். நீங்க வெள்ளி என்று கூட கேட்டீங்க, ஏன் சார் அப்படின்னு. சோ இது ஒரு இந்தியாவுடையது தொடர் ஏற்றத்தில் இருந்தது. மற்ற பங்கு சந்தைகளை விட அமெரிக்க பங்கு சந்தையும் இந்திய பங்கு சந்தையும் அதிவேகத்தில் இட் வாஸ் கேலப்பிங். சோ அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கிறது ஒரு கட்டத்துல வந்தாகணும். அதற்கு அந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷனையும் சைனால கொடுக்கக்கூடிய அந்த இன்சென்டிவ், அந்த மாதிரி சில காரணங்களை அது பயன்படுத்தி கொண்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பரந்த சந்தையும் இறக்கத்துல இருக்கு. இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில 4000 பங்குகளுக்கு மேல வணிகமாயிருக்கு. அது ஒரு 636 பங்குகள் மட்டும்தான் அட்வான்சஸ் ஆயிருக்கு. 3400 பங்குகளுக்கு மேல இன்னைக்கு டிக்ளைன்ல முடிவடைஞ்சிருக்கு. என்எஸ்சி எடுத்துக்கிட்டாலும் 2900 பங்குகளுக்கு மேல இன்னைக்கு வணிகமா இருந்தாலும் அதுல வெறும் 384 பங்குகள் மட்டுமே இன்னைக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு, ரைஸ் ஆயிருக்கு. 2490 பங்குகள் இன்னைக்கு டிக்ளைன்ல இருக்கு. கிட்டத்தட்ட 1:8, 1:7 அப்படிங்கிற ஒரு ரேஷியோல இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வீழ்ச்சி இன்று நாளையோடு நிற்பதல்ல. ஒருவேளை நாளை மறுநாள் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தா கூட அது தற்காலிகமானதா தான் இருக்கும். ஏன்னா இந்த வீழ்ச்சிங்கிறது குறியீட்டில் மட்டும் இல்ல, குறியீட்டை தாண்டி ஸ்மால் கேப், மிட் கேப், இந்த குறியீட்டுகள்ல கணிசமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிப்டி 100, நிப்டி 200, நிப்டி 500 1% இறங்கி இருக்கு. பட் மிட் கேப் 100ன்னு சொல்லக்கூடியது 2%, ஸ்மால் கேப்ங்கிறது 2.25%. இந்த மாதிரி இறக்கத்தை இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தொடர் இறக்க
இறக்கத்துல சந்தை செல்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் இந்த வாரம் முழுவதுமாவது அப்படின்னு பார்க்க முடியும். ஓகே. இப்ப ஏன்னா 2490 கிட்டத்தட்ட 2500 டிக்ளைன்ங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு இல்லைங்க சார்? இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல எப்படி பாத்துருக்கீங்களா? 2500க்கு மேல ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆகுறது? இருக்கு நமக்கு இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு முத நாள் வந்து ஒரு ஏற்றம், அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு பார்த்தா இறக்கம். அன்னைக்கு காலையில எல்லாம் நிலவரம் அப்படித்தான் இருந்தது. இதே மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் முன்னெல்லாம் இருந்திருக்கு. பட் ரொம்ப அடிக்கடி இந்த மாதிரி நிகழாது. பட் இது கிளியர் இண்டிகேஷன் தட் ஒரு டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இனிமே புல் ரேலிக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. முதல்ல போன வாரம் சொன்ன மாதிரி இனிமே லோயர் டாப்ஸ் அண்ட் லோயர் பாட்டம்ஸ் தான் வந்து அடுத்த சில வாரங்களுக்காவது நம்ம பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். மிடில் ஈஸ்ட்ல இன்னும் அந்த டென்ஷன் இருந்துகிட்டே தான் சார் இருக்கு. இப்ப இந்த கமாடிட்டி எப்படி சார் பெர்ஃபார்ம் ஆகுது? கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மட்டும் அந்த டென்ஷன் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலை மட்டும் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. திரும்பவும் $2 கிட்டத்தட்ட 2.25% சொல்லலாம். $76.50 நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நேற்று வெள்ளி அன்று முடிவடைந்த பொழுது சென்ற வார கடைசியில வந்து $74 கொஞ்சம் அதிகமா இருந்தது. இப்ப $76 தாண்டி வணிகம் நடக்கிறது. இங்க உள்ளூர் சந்தையிலையும் பாத்தீங்கன்னா MCX-லயும் 1.25% அதிகரிச்சு $6,400 தாண்டி வணிகம் நடந்துட்டு இருக்கு. $6,000 கிட்ட இருந்திருக்கு, உங்களுக்கு நினைவு இருக்கலாம். ஓரிரு வாரங்கள் முன்பு கூட 6,000க்கு கீழே இருந்தது, 5,900. இப்போ 6,400, $500, $600 மேல 10% இந்த ஒரு 15-20 நாட்களில் ஏறி இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்துல ஏறி இருக்கிறத பார்க்க முடிகிறது. தங்கம் வெள்ளியினுடைய விலையில பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. வெள்ளி கொஞ்சம் குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த செபியோடைய தலைவர் மேல நிறைய குற்றச்சாட்டு எல்லாமே இருந்தது. இப்ப நாடாளுமன்ற அந்த பொது கணக்கு குழுமே ஆஜராகணும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமா, இது எப்படி சார் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பொதுவா என்ன சார் மார்க்கெட்ல பேசுறாங்க? சந்தையை பொறுத்தவரை வந்து இதுல பெரிய கான்ட்ரோவர்சி வருவது, ஏன்னா இது ஒரு நம்பிக்கையின் பால் உள்ள ஒரு விஷயம். ஒரு சந்தையினுடைய முதல் கட்ட ரெகுலேட்டர்ங்கிறது வந்து செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய NSE, BSE இந்த மாதிரி மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த MIS ரெகுலேட் பண்ணக்கூடியது ஒரு சூப்பர் ரெகுலேட்டர் அல்லது ரெகுலேட்டர் செபி. சோ அதனுடைய தலைவர் மீது அவநம்பிக்கை வருவதை பொதுவாக இங்க இருக்கக்கூடிய ஆளுந்தரப்புல அல்லது பொதுவாக அரசாங்கம் விரும்பாது. ஏன்னா அது பெரிய அளவுல அதனுடைய தாக்கம்ங்கிறது FIS மற்றதுலயும் இருக்கும்னு. சோ அதனால வந்து இந்த பதவிக்காலம் அவருக்கு குறிப்பாக அது எதுவுமே நியாயம்னு சொல்ல வரல. ஆனால் பிப்ரவரி மாதத்துல முடிய போறதா சொல்றாங்க. அடுத்த தலைவரை தேடுவதற்கான வேலைகள் ஆரம்பித்ததாக கூட சில செய்தித்தாள்களில் சில ஊடகங்கள்ல குறிப்பிடுறாங்க. சோ அதனால வந்து இந்த ஒரு அடுத்த 2-3 மாதங்கள்ங்கிற பொழுது இது எப்படி போகுங்கிறது எல்லாருக்குமே ஓரளவு தெரிந்த ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அவர் ஈஸ் அவுட் ஆன பிறகு அடுத்த வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் வந்து ஒரு IAS ஆபீசரா தான் இருப்பார்னு கூட சொல்றாங்க. இதெல்லாம் ஊகங்கள் தான், நம்ம நடக்கும் பொழுதுதான் நமக்கு இதை பத்தி தெரிய வரும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஈவினிங் நிறைய தரவுகள்லாம் வெளியாகும்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது என்னென்ன தரவுகள் சார் வெளியாயிருக்கு? அது எப்படி மார்க்கெட்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு? மிக முக்கியமான தரவுகள் வந்து வெளியன்று வெளியானது. ஒன்று, அது வாரம் வெளியாகிறதானாலும் சமீப காலமாக அது முக்கியத்துவத்தை பெறுகிறது. மத்திய ரிசர்வ் வங்கி டெபாசிட் வளர்ச்சி, வங்கிகளுடைய டெபாசிட் வளர்ச்சி எவ்வளவு இருந்தது, கடன் வளர்ச்சி எவ்வளவு இருந்தது, இது 2 குறித்த புள்ளி வரும். அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி வரவும் வெளியிடுவார்கள். இதுல ஒரு நல்ல நியூஸ், ஒரு நியூஸ் அவ்வளவு நல்ல நியூஸ் இல்லை. எதை முதல்ல உங்களுக்கு சொல்லட்டும்? நல்ல நியூஸ் சொல்லுங்க சார். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், அந்நிய செலாவணி கையிருப்பு முன் எப்போதும் இல்லாத அளவு ஒரு புதிய உச்சத்தை சமீப காலத்துல இல்லாத அளவுக்கு தொட்டிருக்கு. $700 பில்லியன் வந்து தாண்டி இருக்கு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, உலகத்தில் இந்த அளவுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு வைத்திருக்கக்கூடிய முக்கியமான முன்னணி 4 நாடுகளில் இப்ப அந்த பட்டியல்ல இந்தியா வந்திருக்கு. ஏற்கனவே சைனா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து இந்த 3 நாடுகள், இதற்கு அடுத்தபடியாக இந்தியா. இதுலயுமே கூட நடப்பு ஆண்டுல வந்து சைனாவுக்கு $50 பில்லியன் புதுசா வந்திருக்கு, சுவிட்சர்லாந்துக்கு $22 பில்லியன் வந்திருக்கு, ஜப்பானுக்கு $77 பில்லியன் வெளியேறி இருக்கு ஜப்பானை விட்டு. ஓகே, இந்தியாவை பொறுத்தவரை $81 பில்லியன், சைனாவுக்கு 50, இந்தியாவுக்கு $81 பில்லியன் இந்த ஆண்டுல மட்டும் வந்திருப்பதாக சொல்றாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு நமக்கு தேவையான அந்நிய செலாவணின்னு உத்தேசமாக சொல்லலாம். அந்த கையிருப்பு இன்னைக்கு இருக்கிறது. சைனாவோட நமக்கு அதிகமா வரதுக்கான காரணம் என்ன சார்? சென்ற மாதம் இந்த மாதமும் எப்படி இருக்குங்கிறது, ஏன்னா இன்சென்டிவ்ஸ் பத்தி சைனா அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு முன்பு சைனாவினுடைய பொருளாதாரம் வந்து பெரும் தேக்க நிலையை நோக்கி சென்று கொண்டிருந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இந்திய பொருளாதாரம் அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து வளர்ச்சியில் இருந்தது ஒரு காரணமாக இருக்கு. நம்முடைய PMI எல்லாம் தொடர்ந்து 50க்கு மேல இருக்கிறத பாக்குறோம், IIP நம்பர்ஸ் பாக்குறோம், ADP நம்பர்ஸ் பாக்குறோம். எல்லாம் இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி காரணமாகவும் இந்த அளவுக்கு பணம் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நெகட்டிவ் ஒரு நியூஸ் சொல்றேன்னு சொன்னேன், நீங்க கேட்கல, அதை கேட்க பிரியப்படலன்னு நெகட்டிவ் பத்தி சொல்ல மாட்டீங்கல்ல? இல்ல சென்று நானும் போயிட்டு வந்தேன். ரொம்ப அருமையா இது பண்ணிருந்தாங்க. அந்த ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. பட் உங்களுக்கு தெரியும், நீங்க அதை பத்தி உங்களுடைய இதுல கூட போட்டிருப்பீங்க. அது வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல சில இதெல்லாம் இருந்தது, அதை கவனிப்பான்னு நினைக்கிறோம். நம்ம
பொருளாதார குறித்த செய்திகளை பார்க்கிறோம். அதுல பார்க்கும் பொழுது ரிசர்வ் வங்கியினுடைய அந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ குறித்த புள்ளி விவரம் அது வந்து வெளியிட்டார் வெள்ளி என்று. கிரெடிட் growth எவ்வளவு இருக்கு, டெபாசிட் growth எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது அதுல போடும் பொழுது இந்த பொதுவா அந்த கிரெடிட் டு டெபாசிட் டு கிரெடிட் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்கு, கிரெடிட் டெபாசிட் ரேஷியோன்னு சொல்றது. அது வந்து இப்ப சமீப காலமாகவே 80 தாண்டி இருக்குது. அதாவது 100 ரூபாய் டெபாசிட் வைத்திருக்கிறார்கள் என்றால் அதுல 80 ரூபாய்க்கு மேல வந்து கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப எதுக்கு சார் அந்த 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் இருக்கு அப்படின்னு கேட்டா, திடீர்னு வந்து முதலீட்டாளர்கள் பணத்தை வெளியே எடுக்கலாம், டெபாசிட்ஸ் போட்டிருக்கவங்க எடுக்கலாம், சேவிங்ஸ் பேங்க்ல இருக்கிறது, கரண்ட் அக்கௌண்ட் இதுல இருக்கிறது எடுக்கலாம். அப்ப அதற்கு ஒரு இதுவும், ரெண்டாவது வாராக்கடன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரலாங்கிறதுனால எப்போதுமே ஒரு குஷன் இருக்கும். சோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப குறிப்பாக ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்ஸுக்கு பார்த்தோம்னா இந்த ரேஷியோ சுருங்க துவங்கி இருக்கிறது. 2 பேங்கை குறிப்பா அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க செய்தித்தாள்கள்ல. அது நம்ம பேரை குறிப்பிட்டா பேனிக் ஆயிடுவாங்கிறதுனால நான் சொல்ல விரும்பல, பேனிக் ஆகிற அளவுக்கு இல்ல. பட் ஆனால் கவலை அளிக்கக்கூடிய, யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வங்கியில கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 110, அதாவது டெபாசிட் 100 ரூபாய்னா 110 ரூபாய்க்கு கடன் கொடுத்திருக்காங்க. எப்படின்னா அவங்க தற்காலிகமாக. சோ அந்த வங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சில விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிறதுல மத்திய ரிசர்வ் வங்கி இதை கணக்கிடும் பொழுது, உதாரணமாக அவங்களுக்கு வந்து நபார்ட்ல இருந்து, சிட்பில இருந்து, நேஷனல் ஹவுசிங் பேங்க்ல இருந்து அந்த ஹோம் லோன்ஸுக்கெல்லாம் சில இதுக்கெல்லாம் ரீஃபைனான்ஸ் கிடைக்கும். அது லாங் டேர்ம் இன் நேச்சர். நீங்க அதை கணக்கில் எடுத்துக்கிட்டா எங்களோடது கம்ஃபர்ட் லெவல்ல இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அதை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய ரிசர்வ் வங்கி அதை கணக்கில் எடுத்துக்குமா இல்லையான்னு தெரியல. அதை எடுத்துக்காத பட்சத்துல அந்த ஃபிகர்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோன்னு சொல்லக்கூடியது, கடன் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள், டெபாசிட் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை, டெபாசிட் வளர்ச்சி. அப்ப என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு வராக்கடனா மாறினாலோ அல்லது வங்கியில வந்து டெபாசிட் அதிகமா பணத்தை திருப்பி எடுக்க ஆரம்பிச்சாலோ லிக்விடிட்டி கிரைசிஸ் அந்த வங்கிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 வங்கிகளுக்கு, 2-3 வங்கிகளுக்கு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம். பேங்க் திவாலாக வாய்ப்பு இருக்கா சார் இன்கேஸ் அந்த மாதிரி அதுக்குதான் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருவதற்கு ஒரு கட்டியம் கூறுவதற்கு போல சில நிகழ்வுகள் நிகழும். அது பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அளவு நோக்கி செல்லவில்லை. ஆனா இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லெவல் இல்ல. இப்ப நம்ம இந்த வங்கியினுடைய பெயரை சொல்லி அந்த வங்கியில போய் அவங்க டெபாசிட் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, பேனிக் ஆகி, அப்ப இந்த மாதிரி நிலவு நம்மளே அதை கொண்டு போய் விடுற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம ஒரு பொறுப்போட நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கு நமக்கு. மத்திய அரசு வங்கி இது குறித்த புள்ளிவிவரங்கள் தொடர்ந்து அவங்க இணையதளத்துல வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம தவறாக ஏதாவது சொல்லி சட்டச்சிக்கலுக்கும் ஆளாகக்கூடாது. அதனால கவனமா இருக்கணும். இது வந்து ஒரு தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய, மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரிசர்வ் வங்கி அதை கரெக்டா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த தகவல் வந்து வெளியே வருது. அதுல வந்து நம்ம என்ன ஒண்ணு சொல்லியிருக்காங்கன்னா, டெபாசிட் கிரெடிட் ரேஷியோ பொதுவா எல்லா வங்கிகளுக்கும் இருக்கக்கூடிய புள்ளி விவரம் அந்த வெள்ளி என்று வெளியானதுல டெபாசிட் வளர்ச்சி போன ஆண்டு 6.9% இருந்தது. முதலாம் அரை ஆண்டில், அதாவது ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் முடியக்கூடியதுல சென்ற ஆண்டு 6.9% இருந்தது. இந்த வருஷம் டெபாசிட் வளர்ச்சி 5% தான். அதே மாதிரி கிரெடிட் வளர்ச்சியுமே சென்ற ஆண்டு 10.8% இருந்தது. இந்த ஆண்டு 4.2% தான் வளர்ந்திருக்கு. இடையில் கிரெடிட் வளர்ச்சி அதிகமா இருந்தது, பிறகு மாடரேட் ஆயிருக்கு. சோ இது வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, இது இப்படியே தொடர்ந்தால் மெல்ல மெல்ல மந்த நிலையை நோக்கி தொழில் வளர்ச்சிங்கிறது செல்லுங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம். ஓகே. இப்ப யாருமே வந்து இந்த டெபாசிட் பண்ணல அப்படின்னா அந்த பணம் எங்க சார் வருது? ஷேர் மார்க்கெட்டுக்கு வருதா, இல்ல அவ்வளவு செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்களா மக்கள்? ஒரு பக்கம் செலவு பண்றாங்க, அது நமக்கு நிச்சயமா தெரியுது. ஒரு ஆஸ்பிரேஷனல் சொசைட்டியா முதலையா பெரிய அளவுல பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக கீழ் நடுத்தட்டு மக்களும் இந்த கடந்த 10-15 ஆண்டுகள் இருக்காங்க. லிபரலைசேஷனுக்கு பிறகு அப்படி செலவு செய்யறது தவறில்லை என்ற எண்ணமும் உருவாகி இருக்கிறது. பணம் சுலபமாக கிடைக்கிறது. ஆன்லைன் மொபைல் ஆப்ஸ் மூலமாக சுலபமாக வாங்க முடிகிறது. டெலிவரி 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வருது. ஒரு கம்ப்யூட்டருக்கு, லேப்டாப்புக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும், மவுஸ் வேணும்னா 10 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து டெலிவரி வந்துருது பல ஆன்லைன்ல. சோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பங்குச்சந்தையை நோக்கி செல்கிறது. மியூச்சுவல் ஃபண்ட் SIP-ல நிறைய பணம் சேமிக்கிறாங்க. அதுவும் ஒரு பக்கம் இருக்காங்க. நிச்சயமா எல்லாத்தையும் செலவு செய்யறாங்க. இது ஒரு உதாரித்தனமான சமூகம் சொல்ற அளவுக்கு நம்ம அங்கு சென்று விடுவோமா என்ற பயம் இருக்கிறது, நியாயமான பயம். ஆனால் சேமிப்பும் மிகப்பெரிய அளவுல நிதி சார்ந்த சேமிப்பும் இருக்கிறது. அதனால அதுக்கு போகுது. மூன்றாவதாக வங்கியில் வந்து நம்ம டெபாசிட் போட போனாலே, எதுக்கு சார் டெபாசிட் போடுறீங்க, எங்கள்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் பிளான் இருக்கு, டெபாசிட் பிளான் இருக்குன்னு சொல்லி யூலிப் மாதிரியான தவறான அவங்களுக்கு சூட்டபிள் அல்லாத ப்ராடக்ட்ஸை தலையில கட்டுறாங்க. அப்ப எப்படி அந்த வங்கிகளே அதை வங்கியை விட்டு வெளியேற்றும் பொழுது எப்படி வங்கிக்கு அந்த டெபாசிட் வந்து சேரும்? வங்கிகளுமே இதுக்கு ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். ஷேர் மார்க்கெட் தொடர்பா வேற ஏதாவது செய்திகள் இருக்கா சார்? ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாவே ஒரு செய்திகள் நம்ம சொல்லணும். என்னன்னா, போனஸை பத்தி நம்ம பேசணும், R-Power பத்தி பேசணும். ரிலையன்ஸ் ஒரு தனிப்பட்ட பங்குகள் நம்ம பொதுவா பேசுறது இல்லைனாலும் அது அந்த விலை ஏன் ஏறுதுன்னு சென்ற வாரம் எல்லாம் கேட்டீங்க. அது எப்படி அதிகரிச்சதோ, ஒரு 50% மேல அதிகரிச்சது. இப்ப தினசரி 5% லோயர் லாக்னு சொல்லுவோம், லோயர் சர்க்கியூட்னு. அதுல வந்து விற்பதற்கு மட்டுமே ஆட்கள் இருப்பதாகவும் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாத சூழ்நிலையாக 3வது நாளாக வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி சக்தி பம்ப்னு ஒரு நிறுவனம் போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கையில் இருக்கக்கூடிய
அந்த ஒரு பங்குக்கு 5 பங்குகள் போனஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல செய்தி தானே. ஆனால் நம்ம அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், போனஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல, 10 ரூபாய் கொடுத்துட்டு 10 1 ரூபா நோட்டு வாங்குற மாதிரின்னு. சக்தி பம்ப் அந்த நிறுவனத்துடைய விலை வந்து 4319 முடிவடைந்திருக்கிறது. 227 ரூபாய் குறைவாக 5% குறைவா முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த போனஸ் செய்தி வந்த பிறகு. சோ போனஸ்னால மட்டும் ஒரு பங்கு அதிகரிப்பதோ குறைவதோ கிடையாது. அந்தந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் மூலமாகத்தான் அதிகரிக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் கூட இதுல ஆட்டோமொபைல் சேல்ஸ் குறித்த புள்ளி விவரம் வந்திருக்கு. செப்டம்பர் மாதத்திற்கான புள்ளி விவரம் 9%. சென்ற ஆண்டு செப்டம்பரை விட இந்த ஆண்டு செப்டம்பர்ல 9% ஆட்டோமொபைல் சேல்ஸ் வந்து ரீட்டைல் சேல், அதாவது டீலர்ஸ்ல இருந்து விற்கிறது வந்து குறைந்திருக்கு. அதுல வந்து குறிப்பாக 2 வீலர்ஸ் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தான் இப்படி இருக்கு. டிராக்டர் சேல்ஸ் 10%க்கு மேல 14% இன்னும் அதிகரிச்சிருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஓகே, பைக் சேல் குறைஞ்சது காரணம் ஆல்ரெடி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல, இது வந்து ஒரு சுழற்சி தான். ஒரு ஒரு கட்டத்துல வாங்கிட்டே இருப்பாங்க. வாங்குவவர்கள் பெரும்பாலும் குறைந்த பிறகு அது ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு திரும்ப அந்த பம்பர் கிராப்னு சொல்றோம், அந்த மாதிரி ஒரு அறுவடை மாதிரி வரும். திரும்ப அப்புறம் தேங்குவதும் இது வந்து இந்த சுழற்சி முறையில இது இருக்குது. இதுல என்ன அவங்க டீலர்ஸ் என்ன சொல்றாங்க, FADன்னு சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் டீலர்ஸ் இல்ல ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி எல்லாத்தையும் அவங்க புக்ல வித்ததா காட்டி எங்க தலையில கட்டிடுறாங்க, எங்களால விற்க முடியல, அப்ப ஸ்டாக் சேர்ந்து போயிடுது. அப்ப என்ன பண்றாங்க வந்து கண்ணாபின்னான்னு டிஸ்கவுண்ட் கொடுத்து, ஃபெஸ்டிவல் டிஸ்கவுண்ட்னு கொடுத்து அதுல ஒரு கணிசமான காஸ்ட் எங்க தலையில கட்டுறாங்க. சோ அதனால கொஞ்சம் கவனமா நீங்க இனிமே உற்பத்தியை கையாளணும் அப்படின்னு சொல்லி FIDA இருந்து சொல்லியிருக்காங்க ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு. சார், இந்த வாரங்கள வேற ஏதாவது புள்ளி விவரங்கள் வெளியாகுதுங்களா சார்? ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு இந்த வாரத்துல. ஒன்று, இந்த வார கடைசியில 11ஆம் தேதி அன்று எப்போதுமே மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய இந்த புள்ளி விவரம் சொன்னேன் இல்லையா, அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்தது, கிரெடிட் டெபாசிட் growth இதெல்லாம் வெளியாகும். அது போக இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், தொழில் உற்பத்தி குறித்த ஒரு குறியீடு வெளியாக இருக்கிறது. அதை விட ரொம்ப முக்கியம், 9ஆம் தேதி நாளை மறுநாள் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய சந்திப்பு முடிவடைந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், வட்டி விகிதம் குறித்த புள்ளி விவரங்கள், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ குறித்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்படும். வட்டி விகிதம் குறைக்கப்படலாம், ஒரு மார்ஜினலாக குறைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சந்தையில இருக்கு. அது எவ்வளவு தூரம், இதெல்லாம் ஊகங்கள், எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி ஒருவேளை குறைக்கப்பட்டால் கடன் அதிகமாக வாங்கி இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த தொழில் நிறுவனங்களுக்கு கடன் சுமை, அதன் வட்டி சுமை கொஞ்சம் குறையும். அதே சமயத்துல வந்து முதலீடு செய்திருக்கக்கூடிய தனி நபர்களுக்கும் வட்டி குறையும் பொழுது அதுக்குள்ள பாதிப்புங்கிறது இருக்கும். பொறுத்திருந்து பார்க்க. மகிழ்ச்சி சார். நாளைக்கு மீண்டும் நிறைய பேசுவோம் சார். தேங்க்யூ சார். உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்போ கோவை அனன்யாஸின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day.